அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 950 ஆண்டுகள் ஒரே இறைவனை வணங்குமாறு மக்களிடம் கெஞ்சிய ஒரு மனிதர். ஆனால் அவரை ஊர் மக்கள் ஏளனம் செய்தார்கள். இறுதியில் ஒட்டுமொத்த உலகையுமே மூழ்கடித்த ஒரு மாபெரும் வெள்ளப்பெருக்கு உருவானது. இன்று நாம் பார்க்க போவது பொறுமையின் சிகரம் மற்றும் 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. அந்த பிரம்மாண்ட கப்பல் உருவான கதை என்ன? வாருங்கள் பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு மக்கள் மெல்ல மெல்ல நேர்வழியை மறந்தனர். தங்களுக்குள் வாழ்ந்த நல்ல மனிதர்களின் நினைவாக சிலைகளை செய்து பிறகு அதையே வணங்க ஆரம்பித்தனர். இச்சமயத்தில் தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்பினான். சுமார் 9 நூற்றாண்டுகள் பகலிலும் இரவிலும் அவர் மக்களிடம் இறைவனை பற்றி பேசினார். ஆனால் மிகச் சிலரை அவரை பின்பற்றினர். மற்றவர்கள் அவரை பைத்தியக்காரன் என்று எண்ணி நகையாடினர். இறுதியில் இறைவனின் கட்டளை வந்தது. ஒரு மாபெரும் கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். சுற்றியுள்ள மக்கள் கடலில் இல்லாத பாலைவனத்தில் எதற்கு இந்த கப்பல் என்று கேலி செய்தனர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சலிக்காமல் கப்பலை கட்டி முடித்தார். இறைவனின் உத்தரவுப்படி ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடியை ஆண் மற்றும் பெண் நம்பிக்கை கொண்ட மக்களையும் அந்த கப்பலில் ஏற்றினார். திடீரென்று வானம் புலந்தது போல மழை பொழிந்தது. பூமிக்குள்ளிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. இமய மலைகளையும் தாண்டி நீர் உயர்ந்தது. இந்த வெள்ளத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மகனும் அடக்கம். கப்பலில் ஏறுமாறு தன் மகனை அவர் அழைத்தார். ஆனால் அவன் நான் மலை உச்சியில் ஏறி தப்பித்துக் கொள்வேன் என்று கூறி மறுத்து விட்டான். ஒரு தந்தையாக அவர் துடித்த போதும் இறைவனின் கட்டளைக்கு முன் அவனால் தப்பிக்க முடியவில்லை. அவன் அந்த பெரும் வெள்ளத்தில் மூழ்கினான். பல மாதங்களுக்கு பிறகு ஜூதி என்ற மலையின் மீது அந்த கப்பல் தரை தட்டியது. உலகம் மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை கண்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை உண்மைக்காக போராடுபவர்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வரும் என்பதையும் இறுதியில் இறைவனையே சார்ந்திருப்பவர்களுக்கு கிடைக்கும் வெற்றியையும் காட்டுகிறது. அடுத்த எபிசோடில் ஆதி என்ற வலிமைமிக்க சமூகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பற்றி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.